Hello friends, இப்போ third ladoo க்கு இது வந்து குருவா ரெட் ரைஸ், இது பாயில்ட் ரைஸ் ரெட் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல்ல இது ட்ரை கோகனட் தான் எடுத்து வச்சிருக்கேன் 1 கப். இது நிலக்கடலை நல்லா வறுத்து தூள் எடுத்து வச்சிருக்கேன். பாதாம், இது வந்து பூசணிக்காய் விதை, ஏலக்காய் 3. இப்போ இந்த ரெண்டு அரிசியையும் நல்லா கழுவி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி ஃபேனில் காய வச்சு இதை நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த பம்கின் சீடு ஏலக்காவும் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை பொடி பண்ணிட்டு இது கூட நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை பாதாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எப்படி அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை கரைச்சி நல்லா வடிகட்டி கொச்சின்னு இருக்குது. சேம் ப்ராசஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸோடு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதும், நிறைய வேண்டாம். இதிலே நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அரிசி கூட. அதுக்கு தான் நெய்யில் வறுக்கல, நான் ப்ளெயினாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிட்டேன். இப்போ நெய் ஊற்றியாச்சு, அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். தேங்காய் துருவல் போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ பொடிச்சு வச்ச மாவு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலரி விடணும். அடுப்பு சிம்லே வச்சுக்கணும். அந்த வெள்ளை தண்ணியில் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு வேகக்கூடாது, வெந்துட்டால் ஒரு மாதிரி கேசரி டைப் மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி ஊற வச்சு வறுத்ததுனால நல்லா வெந்துட்டுருக்கும் அரிசி. இப்போ ஜஸ்ட் அந்த வெள்ளத்தில் பாகில் நல்லா பெரட்டி எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆறுனோன்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு வேறு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, ஆயிடுச்சு. இப்போ இது ஆறுனோன்னா உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த லட்டுவையும் பிடிச்சிடலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வேண்டாம். 10 to 15 days வெளியே டப்பாவில் வச்சு அது வரை இருக்குது. அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, காலியிடும். இது மாதிரி ஹெல்தி லட்டூஸு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் லட்டு கூட இந்த 3 லட்டுவையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.